வணக்கம், வந்தனம், சுஸ்மாந்தனம், அஸ்ஸலாம் வலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் இன் வேர்ல்ட் வைட். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது சிந்திக்க சில செய்திகள். என்ன சிந்திக்க சில செய்திகள் புதுசாக சிந்திக்கலாம் சொல்ல. இப்போ நிறைய பேர் மலைப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு பல கோடிகள் ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். இந்த பல கோடிகளில் தனி மனிதனா இல்லை ஒரு டீமா எப்படி எப்படி பெற்றுக்கொள்றதுங்கிறதுக்கு ஈஸியாக பார்க்க போகிறோம். இது எம்பிஏலையோ வேற எதுலையோ சொல்லாத ஒரு டெக்னிக்கே இப்போ நான் சொல்ல போகிறேன். எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக். எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக்னா சிம்பிள் தான். அது ஒரு சோறு சாப்பிட்ற மாதிரி. சோறு சாப்பிட்றத வச்சு எப்படி ஒரு பிஸ்னஸ் கான்செப்டை பேச போகிறேன்னு பார்க்குறீங்க. சோறுன்னா பார்த்துருக்கோம். ஒரு மரபையில், அதாவது ஒரு பெரிய பலகையில் நிறைய சோறை செஞ்சு 4 பேர் சாப்பிட்றது. அதுதான் சோறு சாப்பிட்றது. இதில் ஒரு எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக்ஸ் ஒரு பெரிய கான்செப்டாக பேச போகிறாங்க. வித்தியாசமாக இருக்கா, சுவாரஸ்யமாக இருக்கா? நல்லா வீடியோவை பாருங்கள். எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக்னா ஒன்றும் இல்லை. ஒரு எலிஃபண்ட்டை, ஒரு யானையை தனி மனிதனா திங்க முடியுமா? எப்படிங்க திங்க முடியும்? எவ்வளோ பெரிய யானை, அது ஒரு மனுஷனா எப்படி திங்க முடியும்? திங்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் பதில் சொல்லுவீங்க. திங்க முடியும்னு நான் சொல்றேன். எப்படி திங்கலாம்? ஒரு யானையே பதப்படுத்தி வச்சுக்குவோமே, ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோமே, வெட்டி குறுக்குறா பீஸா துண்டா பீஸ் போடுவோமே, அதை ஒவ்வொரு துண்டா சாப்பிட்டா பெரிய மலைப்பா உள்ள யானையை ஒரு சில நாட்கள்ல இல்லை ஒரு சில வருடங்கள்ல திண்டலாம்ல. அதான் எலிஃபண்ட் ஈட்டிங். இப்போ நம்மளுக்கு ஒரு மலைப்பான ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை எப்படி அடையிறதுன்னா, அதை சிறு குறுகளா பிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டே வந்தா, இப்போ நமக்கு உதாரணத்துக்கு 1 கோடி ரூபா டார்கெட். ஒரு 1000 நாள்ல அந்த ஒரு வருஷத்துல 1 கோடி ரூபா டார்கெட் அடையுதுன்னா, அதை 1 கோடியே 365 நாள்ல டிவைட் பண்ணா எத்தனை அமௌண்ட் வருதோ அதை ஒவ்வொரு நாளும் அடையிறதுக்கு டார்கெட் வச்சுன்னா செஞ்சிடணும். இப்போ ஒரு டீம் ஒர்க்கா செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் 65 சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடுறத பற்றி பேசிக்கிறேன். சிக்கன் 65 பேசுகிறோம். இப்போ சாப்பிட்றோம்டா, ஒரு கோழியை சின்ன துண்டா போட்டால் ஒரு ஆடு சாப்பிட ஒரே 1 மணி நேரத்தை, ஒரு 10 நிமிஷத்துல கூட 1 மணி நேரம் ஆனால் கூட சாப்பிட முடியாது, தகட்டிடும். அதே ஒரு கோழியை துண்டா போட்டு 10 துண்டு ஒருத்தருக்கும் 10 துண்டு ஒருத்தருக்கும் 10 துண்டு ஒருத்தருக்கும் 4 பேர் பிரிச்சா ஈஸியாக துண்டு இல்லாமே. இதுதான் சாப்பாடு. சாப்பாட்டில் சாப்பிட்றப்ப நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம். ஏண்டா அது 4 பேர், ஒருத்தன் நிறையா சாப்பிடும், ஒருத்தன் கொஞ்சம் சாப்பிடும், ஒருத்தன் இதுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும். இப்படி பிரித்து செய்கிறது தான் சாப்பாடு. அதான் சாப்பாடு முறையில் அதாவது ஒரு வேலையை 4-5 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அதை சிறு குறுகளாக செஞ்சால் இவ்வளோ பெரிய மலைப்பான விஷயத்தையே செய்ய முடியுங்கிறது தான் எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக். சரி, அப்போ கூட்டாஞ்சோரை பற்றி சொல்றேன். சாப்பாடை பற்றி சொல்றேன். கூட்டாஞ்சோறு வேற ஒன்றும் இல்லை, பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர்ஷிப்புங்கிறதே கூட்டாஞ்சோறு. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பில் ஒவ்வொருத்தவனும் காசு போடணும், ஒவ்வொருத்தவனும் உழைக்கணும், ஒவ்வொருத்தரும் ஏதாவது பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களோட பங்களிப்பு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு கூட்டாஞ்சோறு ஆக்கணும்னா ஒருத்தவன் அரிசி வாங்கிட்டு வருவான், ஒருத்தவன் ஜீனி ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வருவான், இல்லை ஒருத்தவன் அடுப்பு வாங்கிட்டு வருவான், ஒருத்தவன் வீட்டை கொடுப்பான், இல்லை ஒருத்தவங்க சமையல் பண்ணுவாங்க. இது 4 பேர் செஞ்சு பங்கு பெறுறது தான் பார்ட்னர்ஷிப். அதாவது 4 பேர் ஷேர் போட்டு அதை பிரித்து கொள்வது பார்ட்னர்ஷிப். பெரிய பலுவான வேலையை பகிர்ந்து அளிக்கிறது பேர் கூட்டாஞ்சோறு. கூட்டாஞ்சோறுங்கிறது வேற ஒன்று, அதாவது சாப்பாடு. சாப்பாடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எலிஃபண்ட் ஈட்டிங் டெக்னிக். ஒரு யானை குறுகுறா போட்டு திங்கிற டெக்னிக். இதை நல்லா மனசுல வச்சுக்கிங்க. கூட்டாஞ்சோறு முறையில நம்ம தொழில வலுவான விஷயத்தை பிரிச்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஜெயிக்கலாம். வணக்கம், வந்தனம், சுஸ்மாந்தனம், அஸ்ஸலாம் வலைக்கும் டு ஆல் த தமிழ் பீப்புள்ஸ் இன் ஆல் ஓவர் இந்தியா. தேங்க்யூ.